தரிசனம் ஆலய தரிசனம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் விளங்கும் அன்னை ஆதி பராசக்தி பல்வேறு திருத்தலங்களில் பல்வேறு திருப்பெயர்கள் கொண்டு அருளாட்சி புரிந்து வருகிறாள். அதில் ஒன்று திருவல்லிக்கேணியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயம். சென்னையின் மையப்பகுதியான திருவல்லிக்கேணியில் கிருஷ்ணாம்பேட்டை டாக்டர் நடேசன் சாலையில் இந்த தலம் உள்ளது. இது சின்ன மலையனூர் ஸ்ரீ பாலாடை அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலின் வரலாறை பார்க்கும்போது மேல்மலையனூரில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பர்வதராஜ குலத்தவர்கள் சேவை செய்து வருகின்றனர். பர்வதராஜன் என்ற மீனவ இன தலைவனுக்கு பராசக்தி மகளாக அவதரித்தாள். அந்த அவதாரத்தில் சக்தியின் பெயர் பார்வதி. பர்வதவர்த்தினி என்ற பெயரோடு வளர்ந்து வந்தாள். பருவ வயதை அடைந்த தன் மகளுக்கு திருமணம் செய்ய தந்தை பர்வதராஜன் முடிவு செய்தார். மணமகனை தேடும் படலம் தொடங்கியது. தன் மகள் பர்வதவர்த்தினியை சிவபெருமான் மணம் புரிந்து கொள்ள ஆசைப்படுவதை அறிந்து அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்தார். திருமணத்திற்கு 33 தேவர்களும் முனிவர்களும் பர்வதராஜன் உறவினர்களும் சூழ பிரம்மதேவன் புரோகிதராக இருந்து மிக விமர்சையாக திருமணத்தை நடத்தி வைத்தார். திருமணம் முடிந்ததும் பார்வதி பரமேஸ்வரன் இருவரும் கைலாயம் சென்றனர். அப்படி அவர்கள் போவதற்கு முன்னதாக பர்வதராஜன் தன் மகள் பர்வதவர்த்தினியிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். உன்னுடைய இந்த அவதார காலத்தில் நம் இனத்தவராகிய பர்வதராஜ குலத்தவர் பூஜை மற்றும் பணிவிடைகள் செய்ய வரமளிக்க வேண்டும் என்றார். அப்போது சக்தியானவள், நான் அங்காள பரமேஸ்வரியாக நிற்கும் போது எனக்கு நம் இனத்தவர்கள் பணிவிடை செய்யலாம், அதற்கான கோலமும் காலமும் விரைவில் வரும் என்றாள். அதன்படியே அங்காள பரமேஸ்வரி கோலம் பூண்டாள் சக்தி. அந்த காலத்தில்தான் பர்வத ராஜகுலத்தோருக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பினை நல்கினாள் பார்வதி தேவி. அப்படிப்பட்ட பர்வதராஜ குலத்தவர்கள் சிலர் வெளியூர்களுக்கு தொழில் நிமித்தமாக சென்றார்கள். சென்றவர்கள் அங்கேயே குடும்பத்துடன் வசித்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் வழிபாட்டு தெய்வமான அங்காள பரமேஸ்வரிக்கு தங்கள் இருப்பிடத்திலேயே கோவில் எழுப்பி வழிபடலாயினர். அந்த வகையில் சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு சென்னை ஐசோஸ் பகுதியில் வசித்து வந்த கிருஷ்ணப்பர் என்பவர் கனவில் எழுந்தருளிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அவர் வசிக்கும் பகுதியிலேயே தாம் கோயில் கொள்ள போவதாக வாக்கு அருளினாள்.
இதனால் மனம் மகிழ்ந்த அவர் மேல்மலையனூருக்கு சென்று அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் உள்ள புற்றிலிருந்து மண் எடுத்து வந்து அம்மன் சிலை செய்து குடிசை அமைத்து அதில் அம்மனை எழுந்தருளச் செய்தார். எனவே இந்த ஆலயம் சின்ன மலையனூர் என அழைக்கப்படுகிறது. ஓலை குடிசையில்தான் கோயில் இருந்தது. மண் சிலை என்பதால் அபிஷேகம் மட்டும் இல்லை, ஆனால் தினம்தோறும் பூஜை மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. சுமார் 60 வருடங்களுக்கு முன் ஓலை குடிசை அகற்றப்பட்டு ஆலயம் எழுப்பப்பட்டது. சுதை வேலைப்பாடுகளுடன் கூடிய விமானம் அமைத்து கற்சிலையில் அம்மன் விக்கிரகம் அமைக்கப்பட்டது. உடன் வில்வ விநாயகர் விக்கிரகம், உற்சவர் சிலையும் உருவாக்கப்பட்டு 2 கால அபிஷேகம் மற்றும் பூஜை ஆராதனைகள் சிறப்புற நடைபெற்று வருகிறது. 3வது தலைமுறையாக வி. தயாளன் பரம்பரை தர்மகர்த்தாவாக இருந்து வருகிறார். இந்த கோவிலுக்கு சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பு
கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது காஞ்சி மகா பெரியவரால் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற கும்பாபிஷேகத்தின் போது புதிதாக ஸ்வர்ணத்தில், அதாவது தங்கத்தில் ஸ்ரீசக்கர யந்திரம் மற்றும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மூல யந்திரம் செய்து அவற்றை 51 சக்தி பீடங்களுக்கு கொண்டு சென்று பூஜித்து எடுத்து வந்து இங்கு பிரதிஷ்டை செய்துள்ளனர். திருமண தடைகளை நீக்கி நல்ல முறையில் திருமணம் நிறைவேற அருள்பவள் இந்த அன்னை. நோய்களை ஓட ஓட விரட்டுபவள். இந்த அன்னையின் அருளால் நலம் பெற்றவர்கள் மாங்கல்யம் சார்த்தியும், குழந்தை பேறு பெற்றவர்கள் பாலாடை தானம் செய்தும் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள். நோய் நொடிகளிலிருந்து விடுபட்டவர்கள் கொழுக்கட்டையில் உருவம் செய்து சூறை விட்டும் உடலில் அலகு குத்தியும், படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் பாடப்புத்தகங்கள், நோட்டு, பென்சில், பேனா போன்றவற்றை காணிக்கையாக செலுத்தியும், பொங்கல் வைத்தும், காது குத்திக் கொண்டும் விதவிதமாக பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகின்றனர். கேட்ட வரம் தரும் தாய் இவள் என்பது பக்தர்களின் அனுபவ நம்பிக்கை. இத்தகைய பெருமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் மயான கொள்ளை மாசிப் பெருவிழா நடைபெறுகிறது. முதல் நாள் காலையில் விநாயகர் பூஜையும், மறுநாள் காலை 1008 பால்குட புறப்பாடும் நடைபெறும். அந்த பால்குட பவனியில் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் தங்களது அம்பாளுக்கு அலகு குத்துதல் மற்றும் பலவிதமான காவடிகளை எடுத்து வருவார்கள். மாசி மகா சிவராத்திரி அன்று ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருவித அலங்காரம் செய்து வீதியுலாவும், அதற்கு அடுத்த நாள் மயான சூறை விழாவும் சிறப்பாக நடைபெறும். பகல் 1:35க்கு மயான சூறைக்கு
அன்னை சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெறும். அந்த சமயத்தில் பக்தர்கள் கொழுக்கட்டை, சுண்டல், காய்கறிகள், நாணயங்கள் என இறைவியின் மேல் சூறையாக வீசி எறிவர். பின் தொடர்ந்து 10 நாட்கள் உற்சவம் விமர்சையாக நடைபெறுகிறது. பிரதி அமாவாசை அன்று ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுகிறது. அன்று இரவு முழுவதும் இசை கலைஞர்கள் கலந்து கொள்ளும் கைலாய வாத்திய இசை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. விழா நிறைவில் கும்பம் மற்றும் காப்பு களைதல் நடக்கும். கும்ப பூஜை என்பது அம்மனுக்கு அசைவ படையல் வைக்கப்படும். அந்த அசைவ படையலில் அனைத்து வகையான மீன்கள், கருவாடு, முட்டை, கோழிக்கறி, ஆட்டுக்கறி இவை அனைத்தும் சமைத்து படைக்கப்படும். இந்த விழா தவிர தமிழ் வருட பிறப்பு, ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளி சிறப்பு பூஜை, ஆடிப்பூரம் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம், நவராத்திரி பூஜை, மாதந்தோறும் அமாவாசையன்று ஊஞ்சல் உற்சவம், பௌர்ணமி கோ பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெறும். சென்னை சின்னமலையனூர் பாலாடை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டாதவர்கள் தம்பதி சகிதமாக கோயிலுக்கு வந்து திருமணம் நடந்த தேதியில் 7 பாலாடை சாற்ற வேண்டும். இப்படி 7 மாதங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் மழலை வரம் அளிப்பாள் அம்மன். திருமண தாமதம் ஏற்பட்டவர்கள் அவர்களது ஜென்ம நட்சத்திரத்தன்று 9 தாமரை மலர்கள் கொண்டு 9 மாதம் அம்மனுக்கு அர்ச்சனை செய்தால் திருமணம் நிச்சயம் நடைபெறும். நம் சென்னையின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் சின்னமலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை சென்று தரிசித்து வாழ்வில் வளம் பெறுவோம். இறைவனை வணங்குவோம், இன்னல்கள் களைவோம்.